என் செல்வங்களே, என்ன என் செல்வ தாத்தா? குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங் செல்வங்களே. உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. இது உண்மை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பானை சோறு வெந்திருக்குதான்னு பார்க்கறதுக்கு 1-2 சோறு பதம் பார்த்தால் அது அவைகள் வெந்திருந்தால் ஒரு பானை சோறும் வெந்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. அது சரி. சில சமயத்தில் சில அரிசிகள், சில சோறு அவ்வளோ வேகாத இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஒரு சில சோறு வேகாமல் இருக்கலாம் அல்லவா? அப்படி இருக்கும்போது கடவுள் படித்த மக்கள் அனைவரும் வித்தியாசமாக இருக்கிறார்கள். இப்படி வரலாம். ஒரு முகத்தைப் போல் மற்றொரு முகம் இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். நாம் பார்த்த வரைக்கும் ஒரு முகத்தை மாதிரி மற்றொரு முகம் இல்லைன்னு பெரும்பாலும் சொல்லலாம். ஆனால் நமது மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒரு 6 மில்லியன் பீப்புளுக்கு மேலே இருக்கிறாங்க. பில்லியன் 6 பில்லியன் பீப்புளுக்கு மேலே இருக்கிறாங்க. 7 பில்லியனாக கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்தது சிலரைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த சிலர் ஒரே மாதிரியாக இல்லை, வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் நம்ம சொல்கிறோம். நம்ம பார்க்காதது 6-7 பில்லியன்ஸ். நம்ம பார்த்தது சில 1000 பேர்கள் தான் நம்ம பார்த்துக்கிறோம். இல்லை சில லட்ச பேர் தான் நம்ம பார்த்துக்கிறோம். அவங்க எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. சில லட்சங்களை தான் பார்த்துருக்குறோம். பல பில்லியன் பீப்புள்ஸ் ஆர் தேர். அவங்கள நம்ம பார்த்ததில்லை. எப்படி நம்ம குறைஞ்ச பட்சத்தை ஜனங்களை நம்ம பார்த்துட்டு எல்லா ஜனங்களும் இப்படி தான் வித்தியாசமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். சிலர் ஒரே மாதிரியாக கூட இருக்கலாம் அல்லவா? இருக்கலாம் அல்லவா? அப்படி இருக்கும்போது நம்ம கடவுள் பற்ற எல்லோரும் வித்தியாசமாக்குறாங்க. எப்படி நம்ம அடித்து சொல்ல முடியும்? சிலர் ஒரே மாதிரி கூட படைச்சிருக்கலாம் கடவுள். நாம் அவர்களே பார்க்காமல் எப்படி எல்லோரும் வித்தியாசமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது, அதில் பிழை இருக்கலாம் அல்லவா? எல்லாரையும் பார்த்துட்டு எல்லோரும் வித்தியாசமாக இருக்கிறாங்கன்னு நம்ம முடிவாக சொன்னால் பரவாயில்ல. நம்ம பார்த்தது கொஞ்சம் பேர் தான். ஆனால் அதை வச்சுக்கிட்டு எல்லாருமே வித்தியாசமாக இருக்கிறாங்கோ, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்கிறது சரியா அது தவறா?
அந்த 6-7 பில்லியன் பில்லியன் பி ஃபார் பன் அந்த பில்லியன் என்ன இப்படி பி ஃபார் பில்லியன் பால் நான் சொல்கிறேன்னாக்கா மில்லியன்னு கூட கன்ஃபியூஸ் ஆகும். எம் ஃபார் மதர், பி ஃபார் பால். அதுக்காக அது தெளிவுபடுத்துறதுக்காக நான் அந்த பி ஃபார் பால் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, என்று சொல்கிறாங்களே, நான் கேட்பதை யோசித்து பாருங்கள். எல்லா ஜனங்களையும் நம்ம அந்த 6-7 பில்லியன் ஜனங்களையும் பார்த்துட்டு பாருங்க, எல்லோரும் வித்தியாசமாக இருக்காங்கன்னு சொன்னாக்கா ஓகே. நம்ம பார்த்தது சில பேரை தான் பார்த்துக்கிறோம், இல்லை பல பேர் தான் பார்த்துக்கிறோம். ஆனால் எல்லாரையும் பார்க்கல. எல்லாரையும் பார்க்காம எப்படி எல்லோரும் வித்தியாசமாக இருக்கிறார்கள், ஒரே மாதிரி ஒருத்தர் 2 பேர் கூட இல்லைன்னு சொல்லலாம். எல்லாச்சுன்னா 6-7 பேர் இருக்கிறாங்க, ஜனதான் ஒரே மாதிரின்னு சொல்லலாம். அதுவும் கற்பனையில் தான் சொல்கிறோம். அவங்கள பார்த்துக்கிறோமா? மொத்தத்தில் எல்லாரையும் பார்த்து மக்கள் எல்லோரும் வித்தியாசமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஓகே. கொஞ்சம் பேர் மட்டும் பார்த்துட்டு இதை வச்சுக்கின்னு எல்லோரும் வித்தியாசமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது சரியா தப்பா? என் கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம்.